மாணவருக்கு வணக்கம். குருகுலம் நிகழ்ச்சியினூடாக மாணவர்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. தரம் 10 வணிக கல்வியும் கணக்கீடும் என்ற பாடத்தில் இருக்கின்றதான முதலாவது தேர்ச்சியை, அதாவது வணிக பின்னணி என்ற தேர்ச்சியை இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் ஆராயப் போகின்றோம். இந்த தரம் 10க்குரிய வணிக கல்வி பாடத்தில் 12 பாட அலகுகள் அல்லது தேர்ச்சிகள் காணப்படுகிறது. இதில் முதலாவது தேர்ச்சி குறித்து தான் இன்றைய திகதியில் நாங்கள் ஆராயப் போகின்றோம். இந்த பாடம் வணிக கல்வி என்ற பகுதியும் கணக்கீடு என்ற பகுதியும் உள்ளடங்களாகத்தான் இந்த பாடம் உருவாக்கப்பட்டிருக்கும். விசேடமாக தரம் 9லிருந்து 10ஆம் ஆண்டுக்கு வந்த மாணவர்களுக்கு இது ஒரு புதிய பாடமாக இருக்கும். ஏனென்றால் 9ஆம் தரம் வரையில் இந்த பாடம் அறிமுகப்படுத்தவில்லை. தரம் 10 மாணவர்களுக்காகவே அறிமுகப்படுத்தப்பட்ட பாடம்தான் இந்த வணிகமும் கணக்கீட்டு கல்வியும் என்ற பாட அலகு. இந்த பாடத்தின் உட்பிரவேசத்துக்காக வணிக பின்னணியை நாங்கள் இன்று முதலாவது தேர்ச்சியாக மாணவர் முன்வைக்கின்றோம். உங்களோட பாட புத்தகத்தில் இருக்கின்றதான முதலாவது தேர்ச்சியை நாங்கள் இப்போது பார்க்க போகின்றோம். வணிகம் என்றால் என்ன? இந்த வணிகம் என்பது மனிதனுடைய தேவை விருப்பங்களை நிறைவு செய்வதற்கு பொருட்களையும் சேவைகளையும் உற்பத்தி செய்தல் அல்லது விநியோகம் செய்தல் தொடர்பான பொருளாதார நடவடிக்கைகள் அனைத்தும் வணிகம் என குறிப்பிட முடியும். ஒரு மனிதனுடைய தேவை விருப்பங்களை நிறைவு செய்வதற்கு பொருட்களையும் சேவைகளையும் உற்பத்தி செய்தல் அல்லது விநியோகம் செய்தல் தொடர்பான பொருளாதார கருமங்கள் வணிகம் என இலகுவாக குறிப்பிட முடியும். மாணவருக்கு தெரியும், எல்லா மாணவர்களுக்கும் உலகத்தில் உள்ள அனைவருக்கும் நிச்சயமாக தேவைகள் இருக்கும். அதே நேரம் தேவைகள் இருக்கும் போது அதை நிறைவேற்றுவதற்கு விருப்பங்கள் வரும். இந்த தேவை விருப்பங்களை நிறைவு செய்வதற்காக பொருள் அல்லது சேவைகள் உற்பத்தி செய்யப்பட வேண்டும். அந்த உற்பத்தி செய்த பொருட்களை நுகர்வோருக்கு கொண்டு சேர்க்க வேண்டும். அதாவது விநியோகித்தல் அல்லது சந்தைப்படுத்தல் என குறிப்பிட முடியும். அது சார்ந்த பொருளாதார கருமங்கள் அனைத்தும் வணிகம் என மிக எளிமையாக குறிப்பிட முடியும். அதாவது வணிகம் என்பது மனித தேவை விருப்பங்களை நிறைவு செய்வதற்கென பொருட்களையும் சேவைகளையும் உற்பத்தி செய்தல் அல்லது விநியோகம் செய்தல் தொடர்பான பொருளாதார கருமங்கள் வணிகம் எனப்படும். இதில் மிக முக்கியமான பதங்கள் சில இருக்கு. மனித தேவை விருப்பங்கள் நிறைவு செய்யப்பட வேண்டும், அதே நேரம் உற்பத்தியும் விநியோகம் காணப்பட வேண்டும். அதைவிட மிக முக்கியமானது பொருளாதார கர்மமாக இடம்பெறும். ஆகவே வணிகம் என்பது மிக எளிமையான வரைவிலக்கணம் தரக்கூடியதாக இருக்கும். மாணவருக்கு விளங்கியிருக்கும். இனி வணிகம் ஒன்றின் நோக்கங்களை பார்ப்போம். இந்த வணிகங்கள் லாப நோக்க வணிகங்களும் லாப நோக்கமற்ற வணிகங்களும் காணப்படுகின்றன. பொதுவாக வணிகம் ஒன்றில் இருக்கின்றதான சில நோக்கங்களை நாங்கள் அவதானிப்போம். நிச்சயமாக ஒரு வணிகத்துக்கு லாபம் உழைக்க வேண்டிய ஒரு நோக்கம் இருக்கும். சேவை வழங்குகிற வணிகங்களும் இருக்க முடியும். நுகர்வோரது தேவை விருப்பங்கள் நிறைவேற்றப்பட வேண்டிய தேவை இருக்குது. பொருட்களின் அல்லது சேவைகளின் தரத்தை உயர்த்த வேண்டிய ஒரு தேவை இருக்குது. மாணவருக்கு தெரியும், தரம் என்று சொல்லிக்கல நீங்கள் பார்த்துருப்பீங்கள். SLS என்ற தரக்குறியீடுகள், ஸ்ரீலங்கன் ஸ்டாண்டர்ட் இலங்கை தரம் என்று அர்த்தப்படுகிறது. ISO எனப்பட்ட தரக்குறிகள் பார்த்திருப்பீங்கள். நீங்கள் நுகர்கின்ற பொருட்களில் இருக்கும். ISO என்பது பிள்ளைகள் இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் ஆர்கனைசேஷன், சர்வதேச தரக்கட்டளைகள் நிறுவனத்தினால் வழங்கப்படுகின்ற சான்றிதழ். அதே நேரம் நீங்கள் பயன்படுத்துகின்ற பற்பசைக்கு இருக்கு SLDA சர்டிஃபிகேட், அதாவது ஸ்ரீலங்கா டென்டல் அசோசியேஷனால் வழங்கப்படுகின்ற சான்றிதழ். அதுவும் ஒரு விதமான தரச்சான்று தான், நியமங்கள் வழங்கப்பட்டிருக்கு. இவ்வாறு பொருட்கள் அல்லது சேவைக்கின்ற தரத்தை உயர்த்த வேண்டிய ஒரு தேவையும் வணிகத்துக்கு இருக்கு. அது ஒரு நோக்கமாக வைத்திருக்கும். வேலை வாய்ப்புகளை வழங்குதல், வேலை தேடிக்கொண்டிருக்கின்ற படையினருக்கு ஊழிய படை என்று குறிப்பிடுறோம். வேலை செய்வோர், வேலை தேடிக்கொண்டிருப்போர், வேலை செய்ய விருப்பம் கொண்ட அனைவரும் ஊழிய படையினர். இதில் வேலை தேடிக்கொண்டிருப்போருக்கு வேலை வாய்ப்பை வழங்க வேண்டிய ஒரு நோக்கமும் ஒரு வணிகத்துக்கு இருக்கும். அதே நேரம் ஊழியர்களது நலனை பேணுதல், ஊழியருடைய நலன்கள், அவருடைய சுகதுக்கங்களில் பங்கெடுக்க வேண்டியிருக்கும். அவர்களுக்கு தேவையான வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்த வேண்டிய தேவைகள் காணப்படுகிறது. இவைகள் ஒரு வணிகத்தின் நோக்கங்களாக இருக்கும். அதாவது வணிகம் ஒன்றின் நோக்கங்கள் லாபம் உழைத்தல், நுகர்வோர் தேவை விருப்பங்களை நிறைவு செய்தல், பொருட்கள் சேவைகளின் தரத்தை உயர்த்துதல், அதே நேரம் வேலைவாய்ப்புகளை வழங்குதல், ஊழியரது நலன்களை பேணுதல்.
இனி பார்ப்போம் தேவை என்றால் என்ன. தேவை என்பது பிள்ளைகள் மிக எளிமையானது. மனிதனால் கட்டாயமாக நிறைவு செய்து கொள்ளப்பட வேண்டியவைகள் தேவைகள் எனப்படும். இப்போ மாணவருக்கு தேவைகள் நிறைய இருக்குது. என்ன தேவை இருக்கும்? உணவு, உடை, உறையுள், உறையுள் என்பது வீடு. அதே நேரத்தில் கல்வி தேவை இருக்குது, சுகாதார தேவை இருக்கும், பாதுகாப்பு தேவை இருக்குது, அதை விட பொழுதுபோக்கு மிக முக்கியமான ஒரு தேவையாக இருக்கும். ஸோ இவ்வாறான தேவைகள் காணப்பட முடியும். தேவை என்பது மனிதன் உயிர் வாழ்வதற்கு அவசியமானவைகள் அல்லது கட்டாயமாக நிறைவு செய்து கொள்ளப்பட வேண்டியவைகள் தேவைகள் என அறிமுகப்படுத்த முடியும். மாணவருக்கும் பல்வேறு தேவைகள் இருக்குது, ஆசிரியர்களுக்கும் தேவைகள் இருக்குது, உலகத்தில் உள்ள அனைவருக்கும் தேவை என்பது இருக்குது. இனி பார்ப்போம் ஒரு தேவையில் இருக்கின்றதான பண்புகள் என்ன. தேவைகளுக்கு அப்படி என்ன பண்புகள் இருக்கு? தேவைகள் எல்லாருக்கும் பொதுவானதாக இருக்கும். தேவைகள் முதல் நிலையானதாக இருக்கும். முதல் நிலை என்றால் என்ன? தேவை என்பது உருவாக்கப்பட்ட பிறகுதான் விருப்பம் என்பது தோற்றம் பெறுகிறது. உதாரணமாக பாருங்க பிள்ளைகள், உணவு என்ற தேவை வந்த பிற்பாடுதான் என்ன செய்கிறது? எண்ணத்தை உண்போம் என்ற ஒரு விருப்பம் எங்களுக்கு வருது. ஸோ தேவை முதல் நிலையானது. அதே நேரம் தேவை பொதுவானது, அனைவருக்கும், உலகத்தில் உள்ள அனைவருக்கும் தேவை பொதுவானது. அதே நேரம் வரையறுக்கப்பட்டது, ஒரு அளவோடு தேவை இருக்கும். அதே நேரம் அத்தியாவசியமானது, கட்டாயமாக நிறைவு செய்து கொள்ளப்பட வேண்டியதான் தேவைகள். தேவையின் பண்புகள் முதல் நிலையானது, பொதுவானது, வரையறுக்கப்பட்டது, அதே நேரம் அத்தியாவசியமானது. இனி நாங்கள் விருப்பங்களை பார்ப்போம். விருப்பம் என்பது மனிதனுடைய தேவைகளை நிறைவு செய்கின்ற வழிமுறைகள் விருப்பங்கள் எனப்படும். மனிதனுடைய தேவைகளை நிறைவு செய்கின்ற வழிமுறைகள் விருப்பங்கள் எனப்படும். அதாவது தேவை கட்டாயமாக இருக்கும், விருப்பம் அந்த தேவையை நிறைவேற்றுகின்ற வழிமுறையாக இருக்கும். இந்த தேவையும் விருப்பத்துக்கும் இடையிலான ஒப்பீடு நாங்கள் பார்க்க வேண்டிய தேவை இருக்கு. இனி நாங்கள் விருப்பத்தின் பண்புகளை அவதானிப்போம். விருப்பங்கள பண்புகள் தேவைக்கு எதிர்மாறானதாக இருக்கும் பிள்ளைகள், பல்வேறுபட்டதாக இருக்கும். தேவை பொதுவானதாக இருக்கும், ஆனால் விருப்பம் பல்வேறுபட்டு இருக்கும். இரண்டாம் நிலையானது, அதாவது தேவையை வந்த பிறகுதான் விருப்பம் என்பது தோற்றம் பெறுவதனால்தான் அதை நாங்கள் இரண்டாம் நிலையானது என குறிப்பிடுகின்றோம். தேவைகள் அத்தியாவசியமானதாக இருக்கும், ஆனால் விருப்பங்கள் அத்தியாவசியமற்றது. அதே நேரம் தேவைகள் வரையறுக்கப்பட்டிருக்கும், ஆனால் விருப்பங்கள் வரையறையற்று காணப்படும் பிள்ளைகள். அதாவது பாருங்க, உணவென்ற தேவை ஒன்றுதான், உடை என்பது தேவை ஒன்றுதான், ஆனால் விருப்பங்கள் பாருங்கள் பல்வேறு விதமாக இருக்கும். உதாரணமாக உணவு என்ற தேவை வந்த பிறகு எண்ணத்தை உண்போம். இடியப்பமாக இருக்கலாம், பானாக இருக்கலாம், பிட்டாக இருக்கலாம், பல்வேறு ரகம் இருக்கும். அதே மாதிரி உடை என்று எடுத்துக்கொண்டால் சாதாரணமாக சீருடையாக இருக்கலாம், மாணவர்களாக இருந்தால். அப்படி இல்லாட்டில் மாலை நேரங்களில் நீங்கள் டெனிம் இருக்கலாம், டிஷர்ட்டாக இருக்கலாம், சாரியாக இருக்கலாம், சல்வாராக இருக்கலாம். பல்வேறு விதமான விருப்பங்கள் உருவாக முடியும். விருப்பங்கள் வரையறையற்றதாக இருக்கும். அதே நேரம் விருப்பங்கள் பிறரால் தோற்றுவிக்கக்கூடியது. அப்படி என்றால் என்ன விளக்கம்? ஒரு டிவியில் போகிற விளம்பரம் ஒன்றை, தொலைக்காட்சியில் போகின்ற விளம்பரத்தை பார்க்கும்போது அந்த பொருளை அல்லது சேவையை நுகர வேணும் என்ற ஒரு நாட்டம் மாணவருக்குள்ளாக தோன்றும் அல்லது மனிதனுக்குள் தோன்றும். இந்த மனிதனுக்குள் தேவையை நிறைவேற்றுவதற்கான வழிமுறைகள் பல்வேறு விதமாக உருவாக்க முடியும். ஆகவே தான் நாங்கள் குறிப்பிடுகின்றோம், தேவைகளை நிறைவேற்ற வழிமுறைகள் விருப்பங்கள். இதனை பிறரால் தோற்றுவிக்க முடியும். இன்னும் கொஞ்சம் நாங்கள் விளக்கமாக போக வேண்டியிருந்தால் தேவை விருப்பத்துக்கு இடையிலான ஒப்பிட பார்ப்போம். தேவை விருப்பத்துக்கு இடையிலான வேறுபாடு பார்க்கல இன்னும் விளப்பம் அதிகமாக இருக்கும் என்று நம்புகிறேன். தேவை எப்படிப்பட்டதாம்? அத்தியாவசியமானது, ஆனால் விருப்பங்கள் அத்தியாவசியமானதன்று. தேவைகள் அனைவருக்கும் பொதுவானது, ஆனால் விருப்பங்கள் பல்வேறுபட்டது. தேவைகள் பிறரால் தோற்றுவிக்க முடியாது. ஒருவருக்கு பசி வர வேண்டுமென்றால் யாரும் தூண்ட முடியாது, அவர் இயல்பாக வரக்கூடியதான் அந்த தேவை. ஆனால் விருப்பம் அப்படி அல்ல, பிறரால் தோற்றுவிக்கக்கூடியதாக இருக்கும். முதல் நிலையானது, தேவை முதலில் வந்தது, ஆனால் விருப்பம் அதற்கு பிற்பாடு உருவாக்கப்பட்டது, இரண்டாம் நிலையானது. தேவைக்கும் விருப்பத்துக்கும் இடையிலான உதாரணங்கள் தெரிய வேணும் நிச்சயமாக.
ஆகவே பிள்ளைகள், வணிகம் என்பது மனித தேவை விருப்பங்களை நிறைவு செய்வதற்கென பொருட்களையும் சேவைகளையும் உற்பத்தி செய்தல் அல்லது விநியோகம் செய்தல் தொடர்பான பொருளாதார கர்மம் என்று பார்த்த நாங்கள். தேவை என்பது மனிதனால் கட்டாயம் நிறைவு செய்யப்பட வேண்டியவைகள் தேவைகள் எனவும், விருப்பம் என்பது தேவைகளை நிறைவேற்றுகின்ற வழிமுறைகள் விருப்பம் எனவும் பார்த்த நாங்கள். தேவை விருப்பத்துக்கு இடையிலான வேறுபாடுகள் பார்த்த நாங்கள். இனி நுகர்வோர் என்ற வசனம் அடிக்கடி கதைச்சது. இந்த வணிக கல்வி என்ற பாடத்தில் இருக்கின்றதான சில நுணுக்கங்கள், சில பதங்கள், வணிக பதங்கள் மாணவருக்கு புதிதாக இருக்க முடியும். நுகர்வோர் என்றால் யார்? சில பதங்கள் நாங்கள் இந்த பாடத்தில் பயன்படுத்துகிறோம். நுகர்வோர், வாடிக்கையாளர்கள் போன்ற பல்வேறு பதங்கள் பயன்படுத்தப்படுகிறது. அவற்றை நோக்குவோம். நுகர்வோர் என்பது இறுதி பயன்பாட்டிற்கென அல்லது சொந்த தேவைக்கென பொருள் அல்லது சேவையை கொள்வனவு செய்வோருக்கு பெயர்தான் என்னவா? நுகர்வோர். இறுதி பயன்பாட்டிற்கென அல்லது சொந்த தேவைக்கென பொருளை அல்லது சேவையினை கொள்வனவு செய்தால் அவர்களுக்கு வழங்கப்படும் பெயர் என்ன? நுகர்வோர். ஆகவே ஒரு கேள்வி இவ்வாறு தொடுக்கப்பட்டால், இலங்கையில் உள்ள நுகர்வோர் எண்ணிக்கை யாது என்று கேட்டால் மாணவர் என்ன யோசிப்பீங்கள்? இலங்கையில் உள்ள மொத்த சனத்தொகையும் ஏதோ ஒரு வகையில் சொந்த தேவைக்கென பொருட்களையும் சேவைகளையும் கொள்வனவு செய்வார்கள். ஆகவே இலங்கையின் சனத்தொகை எழுதினால் விட சரியாக இருக்கும். ஆகவே இலங்கையின் நுகர்வோர் எண்ணிக்கை 22 மில்லியன். மாறாக சர்வதேச நுகர்வோர் எண்ணிக்கை என ஒரு வினா தொடுக்கப்பட்டால் 7 பில்லியன் என குறிப்பிட முடியும். நுகர்வோர் என்பது இறுதி பயன்பாட்டிற்கென பொருட்களை அல்லது சேவைகளை கொள்வனவு செய்வோருக்கு பெயர் தான் நுகர்வோர். கன்சியூமர் என இலகுவாக குறிப்பிடுறோம் ஆங்கிலத்தில். நுகர்வோரின் நோக்கம் என்ன? நுகர்வோருக்கும் சில நோக்கம் இருக்கு. ஒரு நுகர்வோரின் நோக்கம் என்ன? இறுதி பயன்பாட்டுக்கென பொருளை கொள்வனவு செய்ய வேணும் அல்லது சேவையை கொள்வனவு செய்ய வேணும். அதுவும் தரமுடைய பொருள் நியாயமான விலையில் கிடைக்க வேணும். உதாரணமாக பாருங்க பிள்ளைகள், ஒரு பேனாவை கொள்வனவு செய்யும் போது இலகுவாக 10 ரூபா கொடுத்து ஒரு பேனா வேண்டியக்கில் மாணவர் யோசிக்கிறது, இந்த பேனை மை இருக்கும் வரையும் எழுத வேணும், இந்த பேனா எழுதியக்கில் இடையில் நிறுத்தப்படக்கூடாது. இப்படியான ஒரு நோக்கத்தில் தான் கொள்வனவு செய்வீர்கள். தரமான பொருளை நியாயமான விலையில் கொள்வனவு செய்ய வேண்டும் என்ற நோக்கம் ஒரு நுகர்வோருக்கு இருக்கும். நுகர்வின் நோக்கம் என்ன? இறுதி பயன்பாட்டிற்கென பொருள் அல்லது சேவையை கொள்வனவு செய்தல், அதே நேரம் தரமான பொருட்கள் அல்லது சேவைகளை நியாயமான விலையில். இதில் ஒரு விடயம் ஒளிந்திருக்க பிள்ளைகள். நியாயமான விலை என்று குறிப்பிட்டால் அநியாயமான விலையும் இருக்கிறது. அதாவது ஒரு பொருளை பார்க்கல அதன் தேவையின் அடிப்படையில், விருப்பத்தின் அடிப்படைகள் விலைகள் நீங்கள் கொடுக்க தயாராக இருப்பீங்கள். அநியாயமான விலை இருக்குது. 10 ரூபா பெறுமதியான ஒரு பேனாவை 25 அல்லது 30 ரூபா என்று குறிப்பிட்டால் மாணவருக்கு தெரியும் இது அநியாயமான விலை. எந்த ஒரு நுகர்வோரும் தரமான பொருளை நியாயமான விலையில் கொள்வனவு செய்வதற்கு எத்தனிப்பர். ஆகவே நுகர்வின் நோக்கம் விளங்கியிருக்கும் என நம்புகிறேன். இனி உற்பத்தி காரணிகளை பார்ப்போம். உற்பத்தி காரணி என்பது பொருட்கள் சேவைகளை உற்பத்தி செய்வதற்கு பயன்படுத்தப்படுகின்ற உள்ளீடுகள் அல்லது வளங்கள் தான் உற்பத்தி காரணிகள். பொருட்களையும் சேவைகளையும் உற்பத்தி செய்வதற்கென, தயாரிப்பதற்கென பயன்படுத்தப்படுகின்ற உள்ளீடுகள் அல்லது வளங்கள் உற்பத்தி காரணி என இலகுவாக குறிப்பிட முடியும். உற்பத்தி காரணிகள் என்ன? அதற்குரிய வெகுமானம் என்ன? உற்பத்தி காரணிகள் பிள்ளைகள் 4 விதமான உற்பத்திக்கான வளங்கள் பயன்படுத்தப்படுகிறது. இந்த உற்பத்தி காரணிகளுக்கு கொடுக்கப்படுகின்ற சன்மானம் அல்லது வெகுமானமும் இருக்கு. உற்பத்தி காரணிகள் 4. நிலம். நிலத்துக்கு கொடுப்படுகின்ற சன்மானம் வாடகையாக இருக்கும். நிலத்தின் உரிமையாளருக்கு கொடுப்படுவது வாடகையாக இருக்கும். அதே நேரம் உழைப்பு. உழைப்பை வழங்கினால் அவருக்கு கொடுப்படுவது கூலி அல்லது சம்பளம். விரிவாக அடுத்த ஸ்லைடில் நான் விளக்கம் தருகின்றேன். நிலத்தின் உரிமையாளருக்கு வழங்கப்படுவது வாடகை, உழைப்புக்கு வழங்கப்படுவது கூலி அல்லது சம்பளம். இனி மூலதனம். மூலதனத்தை ஈடுபடுத்துபவருக்கு கிடைக்கப்பெறுவது வட்டி. அதே நேரம் முயற்சியாளருக்கு கொடுக்கப்படுவது லாபமாக இருக்கும். ஆகவே உற்பத்தி காரணிகளவை நிலம், உழைப்பு, மூலதன, முயற்சி என்பன உற்பத்தி காரணிகள். அதற்குரிய வெகுமானம் நிலத்தின் உரிமையாளருக்கு கொடுப்படுவது வாடகையாகவும், உழைப்புக்கு கொடுப்படுவது கூலி அல்லது சம்பளமாகவும், மூலதனத்துக்கு வழங்கப்படுவது வட்டி எனவும், முயற்சிக்கு வழங்கப்படும் சன்மானம்
லாபமாகவும் இருக்கும். இனி பாருங்க, நிலம் என்றால் என்னென்று பார்ப்போம். இந்த உற்பத்தி காரணிகளில் நிலம் என்பது மிக பிரதானமான ஒரு விடயம். நிலம் என்பது பிள்ளைகள் இயற்கையின் கொடைகள் அனைத்தும் நிலம் எனப்படும். அதாவது மனிதன் முயற்சி செய்யாது கிடைக்கப்பெறுகின்ற அனைத்து வளங்களையும் இலகுவாக நிலம் என குறிப்பிட முடியும். உதாரணமாக கனிய வளங்கள், மண், காட்டு வளம், அதே நேரத்தில் சூரிய ஒளி, மழை நீர் என்பன என்னவாக இருக்குமாம்? நிலம் என குறிப்பிட முடியும். அதாவது இயற்கையின் கொடைகள் அனைத்தும், இன்னொரு விதமாக குறிப்பிட்டால் மனிதன் முயற்சி செய்யாது கிடைக்கின்ற அனைத்துமே என்னவாக இருக்குமாம்? நிலம் என்ற பெயர் பெறும். ஸோ நிலத்தின் உரிமையாளருக்கு கொடுபடுவதுதான் என்னவாக இருக்குமாம்? வாடகை. அதே நேரம் உழைப்பு. உழைப்பு என்றால் என்ன பிள்ளைகள்? ஒரு கட்டணத்தை பெற்றுக்கொண்டு தன்னுடைய பணிகளை செய்தால் அவர்கள்தான் உழைப்பாளிகள். இந்த உழைப்பை நாங்கள் இரு பகுதிகளாக பிரிக்க முடியும். ஒன்று உடல் ரீதியான உழைப்பு, மற்றையது உள ரீதியான உழைப்பு. உடல் ரீதியான உழைப்பு என்றால் என்ன? உடம்பை அதிகம் பயன்படுத்தி தன்னுடைய சேவையை வழங்கினால் அதுக்கு பெயர் உடல் ரீதியான உழைப்பு. உதாரணமாக விவசாயிகள், சுத்திகரிப்பு தொழிலாளர்கள், தச்சன், மேசன் போன்றவர்கள் உடம்பை அதிகம் வரித்து வேலை செய்பவர்கள். அதாவது அவர்களுக்கு மூளை தேவையில்லை என்று குறிப்பிடவில்லை. உடம்பை அதிகம் பயன்படுத்தி வேலை செய்வோர் உடல் ரீதியான உழைப்பாளர்கள். அவர்களுக்கு வழங்கப்படுவது கூலி என அழைக்கப்படும். உள ரீதியான உழைப்பு என்பது மூளையை அதிகம் பயன்படுத்தி தங்களுடைய கர்மங்களை செய்பவர்களுக்கு பெயர் உள ரீதியான உழைப்பு. அவர்களுக்கு வழங்கப்படுவது சம்பளமாக இருக்கும். உள ரீதியான உழைப்புக்கு உதாரணம் ஆசிரியர்கள், வைத்தியர்கள், அதே நேரம் பொறியியலாளர்கள் போன்றவர்களை நாங்கள் உள ரீதியான உழைப்பு என குறிப்பிடுகின்றோம். ஒரு நிறுவனத்திற்கு உடல் ரீதியான உழைப்பு முக்கியமா, உள ரீதியான உழைப்பு முக்கியமா என்ற ஒரு கேள்வி கேட்டால் இருவரும் மிக முக்கியமானவர்கள். உள ரீதியான உழைப்பாளிகளும் முக்கியம், உடல் ரீதியான தொழிலாளர்களும் முக்கியம். ஒரு நிறுவனத்திற்கு பணியாளர்கள் மொத்தத்தில் முக்கியமாக இருக்கும். அது உள ரீதியாக இருக்கலாம் அல்லது உடல் ரீதியாக இருக்க முடியும். ஆகவே உழைப்பு என்பது கட்டணம் ஒன்றை பெற்று தங்களுடைய சேவைகளை வழங்குபவர்கள் உழைப்பு. இந்த உழைப்பு இரண்டு வகையாக பிரிக்க முடியும். ஒன்று உடல் ரீதியான உழைப்பு, மற்றையது உள ரீதியான உழைப்பு. உடல் ரீதியான உழைப்புக்கு கொடுக்கப்படுவது கூலி எனவும், உள ரீதியான உழைப்பாளர்களுக்கு கொடுக்கப்படுவது சம்பளம் எனவும் கருதப்படும். இனி பாருங்க, மூலதனம். இந்த மூலதனம் என்பது என்ன? உற்பத்திக்காக பயன்படுத்தப்படுகின்ற சொத்துக்களாக இருக்கும். உற்பத்திக்கென முயற்சியாளரால் பயன்படுத்தப்படுகின்ற வளங்கள் தான் என்னவாக இருக்குமாம்? இந்த மூலதனமாக இருக்கும். உதாரணம், ஒரு வணிகத்தை ஆரம்பிப்பதற்கு உரிமையாளர் என்ன செய்கிறார்? கட்டடம் ஒன்றை கொண்டு வரார், வாகனத்தை ஈடுபடுத்துகிறார், காசு கொண்டு வரார், இதே நேரத்தில் தன்னுடைய கணினியை ஈடுபடுத்துகின்றார். ஆகவே இந்த கட்டடம், வாகனம், கணினி, காசு என்பன என்னவாக இருக்குமாம்? மூலதனமாக இருக்கும். உற்பத்திக்கென உரிமையாளரால் ஈடுபடுத்தப்படுகின்ற வளங்கள் பொதுவாக என்னென்று குறிப்பிட முடியுமா? மூலதனம் என குறிப்பிட முடியும். மூலதனத்தை ஈடுபடுத்துபவருக்கு வழங்கப்படுவது வட்டியாக இருக்கும். இனி முயற்சியை பார்ப்போம். உற்பத்தி காரணிகள் 4: நிலம், உழைப்பு, மூலதனம் என்பது அவதானித்த நாங்கள் இப்போது பார்ப்போம் முயற்சி என்றால் என்ன. முயற்சியாளருக்கு கொடுப்படுவது லாபமாக இருக்கும். இந்த நிலம், உழைப்பு, மூலதனம் போன்ற உற்பத்தி காரணிகளை ஒன்றாக திரட்டி இடர்களை ஏற்றுக்கொண்டு புதிய ஒரு ஆக்கத்தை, ஒரு புதிய செயற்பாட்டை மேற்கொள்ளுபவர் அல்லது புத்துருவாக்கத்தில் ஈடுபடுபவருக்கு பெயர்தான் என்னவாம்? முயற்சி அல்லது முயற்சியாளர். ஸோ நிலம், உழைப்பு, மூலதனம் போன்ற உற்பத்தி காரணிகளை ஒன்றாக இணைத்து புதிய ஒரு ஆக்கம் ஒன்றை செயற்படுத்துகின்ற நபர் அல்லது குழுவினரை இலகுவாக முயற்சி என குறிப்பிட முடியும். ஆகவே உற்பத்தி காரணி என்றால் என்ன? உற்பத்திக்காக பயன்படுத்தப்படுகின்ற அனைத்து உள்ளீடுகளும் என்னென்று குறிப்பிட முடியும்? உற்பத்தி காரணி என குறிப்பிட முடியும். நிலம், உழைப்பு, மூலதனம், முயற்சி என்பன உற்பத்தி காரணிகள். நிலம் என்பது இயற்கையின் கொடையாக இருக்கும். அதன் உரிமையாளருக்கு வழங்கப்படுவது வாடகை. உழைப்பு என்பது கட்டணம் ஒன்றை பெற்று தங்களுடைய செயற்பாட்டை செய்பவர்கள் உழைப்பு. இந்த உழைப்பு இரண்டாக வகைப்படுத்தி நாங்கள்
ஒன்று உளரீதியான உழைப்பு, மற்றையது உடல் ரீதியான உழைப்பு. உளரீதியான உழைப்பாளிக்கு வழங்கப்படுவது சம்பளம் எனவும், உடல் ரீதியான உழைப்பாளருக்கு வழங்கப்படுவது கூலி எனவும் பார்த்த நாங்கள். மூலதனம் என்பது உற்பத்திக்காக உரிமையாளரால் ஈடுபடுத்தப்படுகின்ற சொத்துக்கள் மூலதனம் என்று கதைச்ச நாங்கள். இந்த மூலதனம் மனிதனால் உருவாக்கப்பட்டதாக இருக்கும். மூலதனத்தை ஈடுபடுபவருக்கு கொடுக்கப்படுவது வட்டியாக இருக்கும். முயற்சி என்பது நிலமுழைப்பு மூலதனம் என்பவற்றை ஒன்றாக திரட்டி ஒரு புதிய ஆக்கத்தை செய்பவர்தான் முயற்சி. முயற்சியாளருக்கு கொடுப்படுவது லாபமாக இருக்கும். இனி பாருங்க பிள்ளைகள், இந்த பொருட்கள் சேவைகள் குறித்து நாங்கள் அதிகம் கதைக்க வேண்டும். பொருட்கள் என்றால் என்ன? பொருட்கள் குட்ஸ் என நாங்கள் இலகுவாக ஆங்கிலத்தில் அடையாளப்படுத்துகிறோம், திங்ஸ் என குறிப்பிடுவதில்லை. பொருட்கள் என்பது மனித தேவை விருப்பங்களை நிறைவு செய்வதற்கென பயன்படுத்தப்படுகின்ற பௌதீகத்தன்மை கொண்ட எவையும் பொருட்கள் எனப்படும். மனித தேவை விருப்பங்களை நிறைவு செய்வதற்கென பயன்படுத்தப்படும் பௌதீகத்தன்மை கொண்டவையும் பொருட்கள் எனப்படும். இந்த பௌதீகத்தன்மை என்பது என்ன? உருவம் இருக்கும், தொட்டுணரக்கூடியதாக இருக்கும். அப்படிப்பட்டவைகள் என்னவாக இருக்குமாம்? பொருட்கள் என குறிப்பிட முடியும். உதாரணமாக பேனா, பென்சில், கொப்பி, இரேசர், அதே நேரத்தில் டிவியாக இருக்கலாம். கண்ணால் பார்க்கக்கூடியதும் தொட்டு உணரக்கூடியதுமான அனைத்துமே பொதுவாக நாங்கள் பொருட்கள் என குறிப்பிட முடியும். பொருட்களுக்கு இருக்கின்ற பண்புகள் என்ன? பொருட்கள் கட்புலனாகும். இந்த வசனம் மிக முக்கியம் பிள்ளை. கண்ணுக்கு தெரியும் என்பதை வணிக பதமாக நாங்கள் பயன்படுத்துகின்றோம். எவ்வாறு? கட்புலனாகும், கண்ணுக்கு தெரியும். தொட்டு உணரக்கூடியதை சேர்த்து சொல்லுகின்றோம், தொட்டுணரக்கூடியது. பொருட்கள் கண்ணால் பார்க்க முடியும், அதுதான் கட்புலனாகும். தொட்டு உணர முடியும் என்பது தொட்டுணரக்கூடியது என குறிப்பிடுகின்றோம். களஞ்சியப்படுத்தக்கூடியது. எதிர்கால தேவைக்கென பொருட்களை என்ன செய்யலாம்? சேகரித்து வைத்து கொள்ள முடியும், களஞ்சியப்படுத்தக்கூடியது. அதே நேரம் வழங்குவோரிடமிருந்து பொருட்களை பிரிக்க முடியும். உதாரணமாக உங்கள்கிட்ட இருக்கிற ஒரு பொருளை, ஒரு கொப்பி எடுத்துக்கொள்ளலாம். அதை நீங்கள் இன்னொருவருக்கு ஒப்படைக்கும் போது உங்களை விட்டு அந்த பொருள் என்ன செய்யும்? பிரிக்கப்படுகிறது. ஆகவே பொருட்களின் பண்புகள் கட்புலனாகும், தொட்டுணரக்கூடியது, களஞ்சியப்படுத்தக்கூடியது, வழங்குவோரையும் பொருளையும் பிரிக்க முடியும். இதுண்ட எதிரான பண்புகளைத்தான் கொண்டிருக்கும் சேவைகள். ஸோ சேவைகள் என்றால் என்ன? மனித தேவை விருப்பங்களை நிறைவு செய்வதற்கென பயன்படுத்தப்படுகின்ற பௌதீகத்தன்மையற்றவைகள், உருவம் இல்லாதவைகள் தான் என்னவாம்? சேவை என குறிப்பிடப்படுவது. மனித தேவை விருப்பங்களை நிறைவு செய்வதற்கென பயன்படுத்தப்படுகின்ற பௌதீகத்தன்மையற்றவைகள் சேவை என குறிப்பிட முடியும். இந்த சேவைகளுக்கு உதாரணம் என்ன? கல்வி சேவை, வைத்திய சேவை, அதே நேரத்தில் பொறியியலாளருடைய சேவை, வங்கி சேவை, காப்புறுதி சேவை என பல்வேறுபட்ட சேவைகள் காணப்படுகிறது. மாணவருக்கு தெரியும், பொருட்களின் எதிரான பண்புகளை கொண்டது சேவையாக இருக்கும். இந்த பொருள் உற்பத்தி வணிகம் என்றால் என்னென்று பார்த்துட்டு போவோம். மனித தேவை விருப்பங்களை நிறைவு செய்வதற்கென தொட்டுணரக்கூடிய, கட்புலனாகக்கூடிய, தொட்டுணரக்கூடிய தன்மை கொண்ட பொருட்களை உற்பத்தி செய்கின்ற வணிகங்களை இலகுவாக பொருள் உற்பத்தி வணிகம் என குறிப்பிட முடியும். மாறாக சேவை உற்பத்தி வணிகம் என்றால் என்ன? கட்புலனாகாத, தொட்டுணர முடியாத, களஞ்சியப்படுத்த முடியாத சேவைகளை வழங்கும் நிறுவனங்கள் அல்லது அமைப்புகள் சேவை வழங்கும் வணிகம் என குறிப்பிட முடியும். உதாரணம் பாடசாலையாக இருக்கலாம், வைத்தியசாலையாக இருக்கலாம். இது சேவை வழங்கும் வணிகங்கள். இனி சேவைகள பண்புகளை பார்த்துக்கொள்வோம். கட்புலனாகாது, கண்ணுக்கு தெரியாது, தொட்டு உணர முடியாது, தொட்டு உணர முடியாது, களஞ்சியப்படுத்த முடியாது. எதிர்கால தேவைக்கென சேவையை களஞ்சியப்படுத்தி வைத்திருக்க முடியாது. நீங்கள் கேட்கலாம், இந்த சேனலையில் போகின்ற நிகழ்ச்சியை நாங்கள் சேகரித்து யூடியூப்பில் வச்சு பார்க்கலாம் தானே? ஆமாம், நீங்கள் அந்த சேவையை பெறலாம், ஆனால் டவுட்ஸ் கிளியர் பண்ண முடியாது. அந்த ரெக்கார்டிங் போய்கொண்டே இருக்கும். சேவையை வழங்குவோரையும் பெறுவோரையும் பிரிக்க முடியாமல் இருக்கும். களஞ்சியப்படுத்தலாம், பயனை பெற்றுக்கொள்ளலாம், ஆனால் பூரண பயனை பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கும். ஏனென்றால் பாடசாலை ஆசிரியரிடம் நீங்கள் என்ன செய்யலாம்? நேரடியாக வினாவை தொடுக்கலாம். ஆனால் டிவியில் போகிற நிகழ்ச்சியை பார்க்க முடியும், வினாக்கள் உடனடியாக தொடுக்க முடியாமல் இருக்கும். ஆனாலும் இந்த சேவை மாணவருக்கு தேவை.
அவை கல்வி சேவை என்பது மிக பிரதானமான ஒரு சேவைக்கு உதாரணமாக மாணவர்கள் நினைவில் வைத்திருக்க வேணும். இனி நாங்கள் பொருட்களுக்கும் சேவைக்கும் இடையிலான வேறுபாடை சற்று அவதானிப்போம். பொருட்களின் எதிரான பண்புகளை கொண்டதுதான் சேவைகள். கட்புலனாகாது சேவைகள், பொருட்கள் கட்புலனாகும். பொருட்கள் தொட்டு உணரக்கூடியது, சேவை தொட்டு உணர முடியாது. பொருட்கள் களஞ்சியப்படுத்தக்கூடியது, சேவைகள் களஞ்சியப்படுத்த முடியாது. பொருட்களையும் வழங்குவோரையும் பிரிக்க முடியும், ஆனால் சேவைகளையும் வழங்குவோரையும் பிரிக்க முடியாது. நிச்சயமாக இப்படி நீங்கள் வேறுபாடு எழுதுவீங்களாக இருந்தால் எப்பொழுதுமே உதாரணங்கள் போடுங்க பிள்ளைகள். உங்களுக்கு தேவை விருப்பங்கள் வேறுபாடு கேட்டாலோ, பொருட்கள் சேவைகளுக்கு இடையிலான வேறுபாடு கேட்டாலோ பண்புகளை வைத்து வேறுபடுத்த வேண்டும். இறுதியில் விடையை உறுதிப்படுத்துவதற்கென உதாரணங்கள் குறிப்பிடுவது புத்திசாலித்தனமாக இருக்கும். இனி பாருங்க, வணிகத்தில் அக்கறை செலுத்தும் பிரிவினர்கள். மாணவருக்கு தெரியும், மாணவர் மீது அக்கறை செலுத்தும் பிரிவினர் யார்? பெற்றோர், உறவினர்கள், ஆசிரியர்கள், அயலவர்கள், நண்பர்களாக இருக்க முடியும். அதே போல ஒரு வணிகத்தின் மீதும் பல்வேறு தரப்பினர்கள் அக்கறை செலுத்துகின்றனர். உதாரணமாக உரிமையாளர்கள், ஊழியர்கள், வாடிக்கையாளர்கள், கடன் கொடுத்தோர், கடன்பட்டோர், அரசாங்கம், ஏன் போட்டியாளர்கள், சமூகம் என்று பல்வேறு தரப்பினரை குறிப்பிட முடியும் ஒரு வணிகத்தில் அக்கறை செலுத்தும் தரப்பினராக. இதில் மிக பிரதானமான தரப்பினர் உரிமையாளர். இந்த உரிமையாளர் என்றால் யார்? உரிமையாளர் என்பது வணிகத்திற்கு வளங்களை ஈடுபடுத்தும் நபர் அல்லது குழுவினர் தான் யாராக இருப்பினுமா உரிமையாளர்னு இருப்பினர். உதாரணமாக ஒரு அரச பாடசாலை, ஒரு தேசிய பாடசாலையின் உரிமை யாருக்கு இருக்குன்றால் அரசாங்கத்துக்கு இருக்கு. அதே நேரம் அரச அனுமதி பெற்ற தனியார் பாடசாலைகளும் இலங்கையில் காணப்படுகிறது. வெறுமனே அரச அனுமதி பெற்றும் 100% தனியாருடைய மூலதனத்தை ஈடுபடுத்திய பாடசாலைகளும் நாட்டில் காணப்படுகிறது. ஸோ ஒரு வணிகம் என்று சொல்லியக்கில் பல்வேறு விதமான உரிமையாளர்கள் காணப்பட முடியும். நாங்கள் தேர்ச்சி 3 பார்ப்போம். ஒரு வணிக அமைப்புடன் சம்பந்தப்பட்ட தரப்பினர்கள். தனியே ஒருவர் காசை அல்லது நிதியை ஈடுபடுத்தி ஒரு வணிகத்தை ஆரம்பித்தால் அவர்தான் அங்கே உரிமையாளர். 3-4 நண்பர்கள் அல்லது 2 பேர் அல்லது பல்வேறுபட்ட நபர்கள் ஒன்றாக இணைந்து வணிகம் ஆரம்பித்தால் அந்த உரிமைகள் பரவலாக காணப்பட முடியும். ஸோ உரிமையாளர் என்பது வணிகத்திற்கென வளங்களை ஈடுபடுத்துபவர் அல்லது பவர்கள் உரிமையாளர் என குறிப்பிட முடியும். 2வது தரப்பினர், பிரதானமான தரப்பினர் முகாமையாளர். முகாமையாளர் என்பது பிள்ளைகள் மேனேஜர் என நாங்கள் இலகுவாக அறிமுகப்படுத்துகிறோம். இவர் என்ன செய்வார்? இந்த முகாமையாளர் என்ற யார்? வணிகத்தினுடைய தீர்மானங்கள் எடுக்கக்கூடியதும் செயற்படுத்தக்கூடியதுமான, எதிர்காலங்களை திட்டங்களை வகுக்கக்கூடியதுமான ஒரு நபர் அல்லது குழுவினர் தான் முகாமையாளர்கள். அதாவது வணிக நடவடிக்கை செயற்படுத்துபவர், தீர்மானங்களை எடுக்கக்கூடியவர் தான் மேனேஜர் என நாங்கள் இலகுவாக குறிப்பிடுவது. இனி பாருங்க, ஊழியர்கள். கட்டணம் ஒன்றை பெற்றுக்கொண்டு வணிக கருமங்களை நிறைவேற்றுபவர்கள் ஊழியர்கள். உற்பத்தி காரணியில் நான் இதை விரிவாக விளக்கம் தந்திருந்தேன். ஸோ வணிகத்தில் அக்கறை செலுத்தும் பிரிவினராக உரிமையாளர், முகாமையாளர், ஊழியர்களை நாங்கள் பார்த்தனாங்கள். இனி அரசாங்கத்தை பார்ப்போம். அரசாங்கம் வணிகத்தில் அக்கறை செலுத்துகிறது. இந்த அரசாங்கம் என்றா யார் என்று பார்ப்போம். நாட்டின் முழு பொருளாதாரத்தையும் முகாமை செய்கின்ற மிகப்பெரிய ஒரு அமைப்பு தான் அரசாங்கம். வணிகத்தில் அரசாங்கமும் அக்கறையாக இருக்க பிள்ளைகள். ஒரு நாட்டினுடைய முழு பொருளாதாரத்தை முகாமைப்படுத்தக்கூடிய, மக்களால் மக்களுக்காக தெரிவு செய்யப்படுகின்ற ஆட்சி முறை இலங்கையில் காணப்படுகிறது. அது ஜனநாயகமான ஆட்சி முறை. அதுதான் முழு நாட்டின் பொருளாதாரத்தை முகாமை செய்கின்ற மிகப்பெரிய ஒரு அமைப்பு அரசாங்கமாக இருக்கும். அதைவிட நிதி நிறுவனங்களும் வணிகத்தில் அக்கறை செலுத்துகின்றன. அதாவது வணிகத்துக்கு தேவையான கடன்களையும் ஆலோசனைகளையும் வழங்குகின்ற குழுவினர் அல்லது நிறுவனங்களை நிதி நிறுவனங்கள் என குறிப்பிட முடியும். இனி பாருங்க, இந்த வணிகத்தில் அக்கறை செலுத்தும் பிரிவினரிடமிருந்து ஏன் அவர்கள் வணிகத்தில் அக்கறை செலுத்துகின்றனர்? அதாவது வணிகத்தில் அக்கறை செலுத்தும் தரப்பினரிடமிருந்து அவருடைய நோக்கங்களை நாங்கள் பார்க்க போகிறோம். ஏன் இந்த
தரப்பினர் வணிகத்தில் அக்கறை செலுத்துகின்றனர். உதாரணமாக உரிமையாளரை பார்ப்போம். இந்த உரிமையாளர் ஏன் வணிகத்தில் அக்கறை செலுத்துகிறார்? தான் ஈடுபடுத்திய மூலதனத்தை பாதுகாக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கு. தான் ஈடுபடுத்திய மூலதனத்தை பாதுகாப்பதற்காக உரிமையாளர் வணிகத்தின் மீது அக்கறை செலுத்துகின்றார். அதே நேரம் லாபம் பெற்றுக்கொள்ள வேணும். உரிமையாளர் வணிகத்துக்கு நிதியை ஈடுபடுத்திட்டு அவர் அதை பற்றி அக்கறை இல்லாமல் இருந்தால் வர லாபங்களை அனுபவிக்க முடியாது. ஒவ்வொரு நாளும் அல்லது ஒவ்வொரு மணித்தியாலங்களும் என்ன நடக்கிறது, இந்த மாதம் என்ன நடந்தது, எவ்வளவு லாபம் பெறுகிறது, எவ்வளவு நட்டம் பெறுகிறது, இருக்கின்ற நிகழ்வுகள் என்ன என்று அவர் அப்டேட் பண்ணிக்கொள்ள வேண்டிய தேவை இருக்குது. அப்படி இல்லாட்டில் ஊழியர்கள் உரிமையாளரை ஏமாற்றிவிட்டு வணிகத்துக்கு அவர்கள் உரிமையாளராக வருவினர். ஆகவே எப்பொழுதும் ஒரு வணிகத்தின் மீது உரிமையாளர் மிக முக்கியமாக அக்கறையாக இருக்கிறார். ஏனென்றால் தான் ஈடுபடுத்திய மூலதனத்தை பாதுகாக்கவும் வணிகத்திலிருந்து லாபங்களை பெற்றுக்கொள்ளவும் அவர் அக்கறை செலுத்துகிறார். இனி பாருங்க, இந்த முகாமையாளர் வணிகத்தில் ஏன் அக்கறை செலுத்துகிறார்? முகாமையாளர் என்பது திட்டமிட்டு ஒழுங்கமைத்து நெறிப்படுத்தி கட்டுப்படுத்துவர். வணிகத்தின் எதிர்கால திட்டங்களை வகுத்து அவற்றை ஒழுங்கமைத்து நெறிப்படுத்தி கட்டுப்படுத்தும் ஒரு நபர் அல்லது குழுவினர் தான் முகாமையாளர். இந்த முகாமையாளர்கள் வணிகத்தில் ஏன் அக்கறை செலுத்துகின்றார் என்று பார்த்தால், முகாமை தீர்மானங்கள் எடுக்க வேணும், மிக முக்கியமான சில தீர்மானங்கள் எடுக்க வேண்டி வரும். அதே நேரம் தொழிலை அபிவிருத்தி செய்ய வேண்டும். தொழிலை அபிவிருத்தி செய்ய வேண்டிய ஒரு நோக்கமும் முகாமை தீர்மானங்களை எடுப்பதற்காகவும் முகாமையாளர் வணிகத்தின் மீது அக்கறை செலுத்துகின்றார். இனி பாருங்க, ஊழியர் வணிகத்தின் மீது ஏன் அக்கறை காட்டுகின்றார்? நியாயமான சம்பளத்தை பெறுதல். நியாயமான சம்பளம். ஊழியர் என்பது நிறுவனத்தின் அடிமை அல்ல பிள்ளைகள். நிறுவனத்தின் அடிமை என்பவர் ஊழியர் அல்ல. தான் உழைப்பை வழங்குகிறார், அந்த உழைப்புக்கேற்ப சம்பளம் தனக்கு பெற்றுக்கொள்வதற்கு ஊழியருக்கு உரிமை இருக்குது. அந்த உரிமையை பெற்றுக்கொள்வதற்கு ஊழியர் அக்கறையாக இருப்பார். தான் தனக்கு செலுத்துகின்ற தன்னுடைய உழைப்புக்கேற்ற நியாயமான சம்பளம் பெறுவதற்கு ஊழியர் அக்கறையாக இருக்கிறார். அதே நேரம் தன்னுடைய தொழிலை பாதுகாப்பதற்காக ஊழியர் அக்கறையாக இருக்கிறார். தன்னுடைய தொழில் நிரந்தரமாக்கப்பட வேணும், தொழில் பாதுகாக்கப்பட வேணும், தொழிற்சாலையில் நான் நிற்க வேணும் என்றதற்காக ஊழியர்கள் வணிகத்தின் மீது அக்கறை செலுத்துகின்றனர். இனி வாடிக்கையாளர். ஒரு வணிகத்தில் வாடிக்கையாளர் என்பவர் யார்? நுகர்வோர் என்று யார் என்று குறிப்பிட்டனான். நுகர்வோர் என்ற யார் பிள்ளையார்? இறுதி பயன்பாட்டிற்கென பொருட்கள் அல்லது சேவைகளை கொள்வனவு செய்வோர் நுகர்வோர் என்று குறிப்பிட்டிருந்தான். இந்த வாடிக்கையாளர் கஸ்டமர் என்றா யார்? நுகர்வோர் என்பது கன்சியூமர், வித்தியாசம் இருக்கு. வாடிக்கையாளர் என்பது ஒரே நிறுவனத்தில் தொடர்ச்சியாக அல்லது வழமையாக பொருட்கள் சேவைகளை கொள்வனவு செய்வோர் தான் நாங்கள் வாடிக்கையாளர்கள் என குறிப்பிடுவது. நுகர்வோர் அனைவரும் வாடிக்கையாளராக இருப்பினும் என்று குறிப்பிட முடியாது. உதாரணமாக பிள்ளைகள், நீங்கள் பாடசாலைக்கு வாடிக்கையாளர். ஏன்? வழமையாக நீங்கள் பாடசாலைக்கு சென்று வருகிறீர்கள். ஆனால் நீங்கள் வீதியில் போகும்போது ஒரு வீதியில் இருக்கின்ற ஒரு நிறுவனத்தில் ஒரு பொருளை நுகர்றீங்கள். இனி எப்போதாயில்தான் அந்த நிறுவனத்துக்கு போக போறீங்கள். ஆகவே அந்த நிறுவனத்தை பொறுத்தவரையில் நீங்கள் வாடிக்கையாளர்கள் அல்ல பிள்ளைகள். ஆகவே வாடிக்கையாளர் என்பது ஒரே நிறுவனத்தில் தொடர்ச்சியாக அல்லது வழமையாக பொருள் அல்லது சேவையை கொள்வனவு செய்வோரை இலகுவாக வாடிக்கையாளர் என குறிப்பிட முடியும். ஏன்? இந்த வாடிக்கையாளர் வணிகத்தின் மீது அக்கறை செலுத்துகின்றார், தரமான பொருட்களை அல்லது சேவைகளை பெற்றுக்கொள்வதற்காக. ஒரு நிறுவனம் தரமான பொருட்கள் சேவைகளை வாடிக்கையாளருக்கு வழங்காட்டில் அந்த வாடிக்கையாளர் நிறுவனத்தை விட்டு போட்டியாளரிடம் போய்விடுவார். ஆகவே தரமான பொருட்களை நியாயமான விலையில் பெற்றுக்கொள்வதற்கென வாடிக்கையாளர்கள் வணிகத்தின் மீது அக்கறை செலுத்துகின்றனர். வழங்குனர்கள். யார் இந்த வழங்குனர்கள்? சப்ளையர்ஸ் என்று சொல்கிறோம். நிறுவன உற்பத்திக்கு தேவையான மூலப்பொருட்களை வழங்குவோராக இருக்கலாம், அல்லது நிறுவனம் முடிவுப் பொருட்களை வழங்கும் நிறுவனமாக இருந்தால் அந்த முடிவுப் பொருட்களை வழங்கும் நிறுவனமாக இருக்க முடியும். உதாரணமாக, ஒரு அரிசி வியாபார நிறுவனம் இலங்கையிலிருந்து அரிசி உற்பத்தி செய்யப்படுகிறது. அந்த இலங்கையில் அரிசி உற்பத்தி செய்து ஒரு நபருக்கு வழங்கப்படுகிறது. அவர்தான் விநியோகத்தில் ஈடுபடுறார், வியாபாரியாக இருக்கிறார். இந்த நபருக்கு அரிசி விநியோகிப்பவர் உரிய நேரத்துக்கு அரிசியை வழங்காட்டில்
இவரால் வியாபாரம் செய்ய முடியாது போய்விடும் பிள்ளைகள். ஆகவே வழங்குனர் என்பது மூலப்பொருளை அல்லது முடிவு பொருளை நிறுவனத்திற்கு கொடுப்பவர்களாக இருப்பினர். தொடர்ச்சியாக கட்டளைகளை பெற்றுக்கொள்ள நிறுவனம் அடிக்கடி தங்கள்கிட்ட ஓட பண்ண வேணும், கட்டளையிட வேணும் என்ற அந்த நிறுவனம் அக்கறையாக இருக்கும். அதே நேரம் பணத்தை உரிய நேரத்தில் பெற்றுக்கொள்வதற்கு எங்களுக்கு தேவையான பொருட்களை வழங்குவோர் அக்கறையாக இருப்பேனென்றா உரிய கட்டணங்களை அவர்களுக்கு நாங்கள் செலுத்த வேணும். பொதுவாக வழங்குனர்கள் இந்த நிறுவனங்களுக்கு சொல்லுவினா உங்களுக்கு 30 நாள் கடன் தவணை தாரம், அதுக்கிடையில் காசை திருப்பி தாங்கும். அந்த குறிப்பிட்ட காலத்துக்குள் நிறுவனம் என்ன செய்ய வேணும்? விற்பனை செய்து லாபங்களை பெற்றுக்கொண்டு வழங்குனருக்கு திருப்பி கொடுக்க வேணும். அவர் அதுக்காக அக்கறையாக இருப்பார். ஆகவே வழங்குனர் வணிகத்தின் மீது ஏன் அக்கறை செலுத்துகின்றார்? தொடர்ச்சியாக கட்டளைகளை பெற்றுக்கொள்ளவும், அதே நேரம் உரிய காலத்திற்குள் அந்த கொடுப்பனவைகளை அல்லது கட்டணங்களை பெற்றுக்கொள்வதற்கெனவும். நிதி நிறுவனங்கள் கடன் வழங்குகின்ற அல்லது ஆலோசனை சேவை வழங்கக்கூடிய நிறுவனங்களை நாங்கள் பொதுவாக நிதி நிறுவனம் என குறிப்பிடுகின்றோம். இந்த நிறுவனங்கள் ஏன் வணிகத்தில் அக்கறை செலுத்துகிறது? தான் கொடுத்த கடனை உரிய காலத்தில் மீள பெற்றுக்கொள்வதற்கென, அதே நேரம் வட்டியையும் பெற்றுக்கொள்வதற்காக அந்த நிறுவனம் அக்கறையாக இருக்கும். மேலும் கடனை வழங்குவதற்கும் அக்கறையாக இருக்கும். சில நேரத்தில் பாருங்க பிள்ளைகள், வங்கிகள் சில நேரம் என்ன செய்யும்? வாடிக்கையாளருக்கு கடன் கொடுக்கும். அதை விட சில நேரம் உங்களோட வீடுகளுக்கும் சில அழைப்புகள் வந்திருக்கலாம். சில கடன் அட்டை நிறுவனங்கள் கிரெடிட் கார்டு வழங்குகின்றோம், ஏற்கனவே இருக்கின்ற கிரெடிட் கார்டு உரிமையாளருக்கு இன்னும் அழைப்பு வரும், உங்களுடைய கடன் தொகையை மேலும் நாங்கள் அதிகரிக்க எண்ணுகிறோம். ஸோ இவ்வாறு நிதி நிறுவனம் வணிகத்துக்கு அக்கறையாயிருக்கும். கொடுத்த கடனை வட்டியுடன் மீள பெற்றுக்கொள்ள ஒரு தடவையும், அதே நேரம் கடனை திரும்ப திரும்ப வழங்குவதற்காகவும் அக்கறையாக இருக்கும். இனி பாருங்க, இந்த அரசாங்கம், நாட்டின் முழு பொருளாதாரத்தை முகாமை செய்கின்ற அரசாங்கம் ஏன் வணிகத்தில் அக்கறையாக இருக்குன்னு கேட்டால், வரி வருமானங்களை வசூலிப்பதற்கு. வரி வருமானங்களை வசூலிப்பதற்கென அரசாங்கமானது வணிகத்தின் மீது அக்கறையாக இருக்கிறது. அதே நேரம் தொழில் வாய்ப்புகளை ஏற்படுத்தும். மாணவருக்கு தெரியும், தொழில் வாய்ப்புகள், ஊழிய படையினருக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்க வேண்டும். உரிய தகமையுள்ள நபருக்கு வேலை வாய்ப்பு கிடைத்தால் வேலையில்லா பிரச்சனை தீர்க்கப்படும். வேலையில்லா பிரச்சனை தீர்க்கப்பட்டால் நாட்டின் உற்பத்திகள் அதிகரிக்கும். உற்பத்திகள் அதிகரிக்கப்படும் போது எல்லாருக்கும் வருமானம் கிடைக்கும். வருமானம் கிடைத்தால் அவர்கள் பொருளாதார ரீதியில் உயர்வினம். ஆகவே ஒரு அரசாங்கம் என்ன யோசிக்கும்? வணிகத்திலிருந்து வரி வருமானத்தை பெற்றுக்கொள்ள வேணும், அதே நேரம் வேலை வாய்ப்புகளை வழங்க வேணும் என்பதற்காக வணிகத்தின் மீது அரசாங்கம் அக்கறையாக இருக்கின்றது. இனி பாருங்க, இதே விடயம் மாறுபாடான விதத்தில் நாங்கள் நோக்கப் போகின்றோம். அதாவது வணிகத்தில் அக்கறை செலுத்தும் பிரிவினரிடமிருந்து வணிகம் எதிர்பார்ப்பது என்ன? இவ்வளவு நேரம் கதைச்சது பிள்ளைகள், வணிகத்தில் அக்கறை செலுத்துவோரிடமிருந்து, அக்கறை செலுத்துவோர் என்ன நோக்கத்துக்காக அக்கறை செலுத்துகிறார்? இனி பார்க்க போகின்றோம், அக்கறை செலுத்துவோரிடமிருந்து வணிகம் எதனை எதிர்பார்க்கிறது? முதலாவது தேர்ச்சியில் இருக்கின்ற கடைசி பகுதி. இதில் பாருங்க, இந்த உரிமையாளரிடமிருந்து வணிகம் எதனை எதிர்பார்க்கிறது? தேவையான அளவு மூலதனத்தை ஈடுபடுத்தல். உரிமையாளர் தான் மூலதனத்தை ஈடுபடுத்துவோராயிருப்பார். அவர் போதிய அளவான மூலதனத்தை ஈடுபடுத்த வேண்டும் என ஒரு நிறுவனம் எதிர்பார்க்கும். வணிக கர்மங்களுடன் அக்கறையுடன் ஈடுபடுதலும் மேற்கொள்ள வேண்டும் என வணிகம் எதிர்பார்க்கும். எப்பொழுதுமே உரிமையாளர் வணிகத்தில் அக்கறையாக இருக்க வேணும், அர்ப்பணிப்புடன் இருக்க வேண்டும் என ஒரு வணிகம் ஒரு நோக்கமாக வைத்திருக்கும். அதே நேரம் முகாமையாளரிடமிருந்து வணிகம் எதிர்பார்ப்பதென்ன? வணிக திட்டத்தை சரியான முறையில் நடைமுறைப்படுத்தல். முகாமையாளர் திட்டங்களை வகுத்து கொண்டிருப்பார். அந்த திட்டங்களை வகுத்தால் அது சரியான முறையில் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்ற ஒரு வணிகம் எதிர்பார்க்கும். அதே நேரம் சரியான தீர்மானங்கள் எடுக்கப்பட வேண்டும். முகாமையாளர் எடுக்கின்ற தீர்மானங்கள் எப்பொழுதும் சரியாக இருக்க வேண்டும் என வணிகம் முகாமையாளரிடமிருந்து எதிர்பார்க்கும். இனி பாருங்க, ஊழியரிடமிருந்து வணிகம் எதிர்பார்ப்பதென்ன?
ஊழியரிடமிருந்து வழங்கப்பட்ட பொறுப்புகளை சரியான முறையில் நிறைவேற்ற வேண்டும் என ஒரு வணிகம் எதிர்பார்க்கும். ஊழியரிடமிருந்து வணிகம் எதிர்பார்ப்பது பொறுப்புகளை சரியான முறையில் அந்த ஊழியர் நிறைவேற்ற வேண்டும் என வணிகம் எதிர்பார்க்கும். அதே நேரம் உழைப்பு திறனை அதிகரித்து கொள்ள வேண்டும் எனவும் எதிர்பார்க்கும். உழைப்பு இன்னும் திறன் அதிகரிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் குறிப்பிட்ட அளவு திறனோடு இருக்க முடியாது. அந்த திறன் இன்னும் அதிகரிக்கப்பட வேண்டும் என வணிகம் எதிர்பார்க்கும். தாங்கள் கொடுக்கின்ற சம்பளத்துக்கேற்ற விதமான உழைப்பை ஊழியன் வழங்க வேண்டும் என ஒரு வணிகம் எதிர்பார்க்கும். இனி வழங்குனர்கள். வழங்குனரிடமிருந்து வணிகம் எதிர்பார்ப்பது தரமான மூலப்பொருட்களை வழங்க வேண்டும் எனவும், அதே நேரம் உரிய நேரத்தில் இந்த மூலப்பொருட்கள் வழங்கப்பட வேண்டும் எனவும் எப்பொழுதுமே ஒரு வணிகம் அக்கறையாக இருக்கும், ஒரு நோக்கமாக கொண்டிருக்கும். அரசாங்கம். அரசாங்கத்திடமிருந்து இந்த வணிகம் எதை எதிர்பார்க்கிறது என்று கேட்டால் வரிச்சலுகைகள் வழங்கப்பட வேண்டும் என்று எதிர்பார்க்கும். அதே நேரம் ஊக்குவிப்புகள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என எதிர்பார்க்கும். என்ன மாதிரியான ஊக்குவிப்புகள்? சில நேரங்களில் சில பொருட்கள் சேவைகளை இறக்குமதி செய்யும் போது வரி அறுவடுவது உண்டு. இந்த வரியின் சலுகைகள் வழங்கப்பட வேண்டும் என ஒரு அக்கறையாக இருக்கும். நாட்டில் அதிவேக பாதைகள் நிர்மாணிக்கப்பட வேண்டும், கழிவகற்றல் முறைகள் சரியாக இருக்கப்பட வேண்டும் போன்ற ஊக்குவிப்புகளையும் வணிகம் என்ன செய்யும்? அரசாங்கத்திடமிருந்து எதிர்நோக்கி இருக்கும். வணிக சூழல் என்ற பகுதியாக இருக்கும். இதுவரையும் நாங்கள் படித்தது முதலாவது தேர்ச்சி, அதாவது முதலாவது அத்தியாயம் என்று நீங்கள் குறிப்பிடுகின்றது. இது வணிக பின்னணி சம்பந்தமானது. அதாவது வணிகம் என்றால் என்னென்று பார்த்தோம், தேவை விருப்பங்கள் என்னென்று பார்த்த நாங்கள், பொருட்கள் சேவைகள் என்றால் என்னென்று பார்த்தோம், உதாரணங்கள் பார்த்த நாங்கள், பண்புகள் பார்த்த நாங்கள், வேறுபாடுகள் பார்த்தோம். அதுக்கு பிறகு உற்பத்தி காரணிகள் என்னென்று பார்த்த நாங்கள், நிலம், உழைப்பு, மூலதன முயற்சி. அதனை தொடர்ச்சியாக வணிகத்தில் அக்கறை செலுத்தும் பிரிவினர்கள், அவர்களது நோக்கங்கள், மாறுபாடாக வணிகத்தில் அக்கறை செலுத்துவோரிடமிருந்து வணிகம் எதிர்பார்ப்பது என்ன, இவ்வளவும் தான் அந்த 10ஆம் ஆண்டுக்குரிய முதலாவது தேர்ச்சியில் இருக்கு. இனி நாங்கள் தேர்ச்சி 2க்கு வருகிறோம். இது வணிக சூழல் சம்பந்தமான ஒரு பகுதி, மிகவும் சுருக்கமான ஒரு பகுதி, எளிமையான பகுதி. பிள்ளைகள் பாருங்க, வணிகச் சூழல், பிஸ்னஸ் என்வாயன்மெண்ட் என்று சொல்கிறோம். இந்த வணிகச் சூழல் என்றால் என்ன? வணிகத்தில் காணப்படுகின்ற அகப்புற சூழல் காரணிகள் இலகுவாக வணிக சூழல் என குறிப்பிட முடியும். அதாவது வணிகத்தால் கட்டுப்படுத்தக்கூடியதும் கட்டுப்படுத்த முடியாததுமான அனைத்து சூழல் காரணிகளையும் இலகுவாக வணிக சூழல் என குறிப்பிட முடியும். அதாவது வணிகத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அகப்புற, உள்ளார்ந்த வெளியார்ந்த, அதான் அகப்புற சூழல் காரணிகள் வணிக சூழல் என இலகுவாக குறிப்பிட முடியும். இந்த வணிக சூழலை நாங்கள் 2ஆக பிரிக்க முடியும். ஒன்று அகச்சூழல், மற்றையது புறச்சூழல். அகச்சூழல், மற்றையது புறச்சூழல். அகச்சூழல் என்றால் என்ன? வணிகத்தினால் நேரடியாக கட்டுப்படுத்தக்கூடிய சூழல் அகச்சூழல் என அழைக்க முடியும். உதாரணமாக உரிமையாளர்கள், முகாமையாளர்கள், ஊழியர்கள், இவர்களை என்ன செய்யலாம்? வணிகத்தால் நேரடியாக கட்டுப்படுத்த முடியும். மாணவர்களை நேரடியாக கட்டுப்படுத்தக்கூடியவர்கள் யார்? அதிபர், ஆசிரியர்கள், பெற்றோர்கள் நேரடியாக கட்டுப்படுத்த முடியும். ஸோ வணிகத்தை பொறுத்தவரையில் நேரடியாக கட்டுப்படுத்தக்கூடிய குழுவினர் தான் இந்த அகச்சூழல் என குறிப்பிடுவது. மாறாக புறச்சூழல் அல்லது வெளியகச் சூழல் என்பது வணிகத்தினால் நேரடியாக கட்டுப்படுத்த முடியாத குழுவினர் தான் இந்த புறச்சூழல். அந்த புறச்சூழல் காரணிகள் என்னென்ன? வாடிக்கையாளர்கள், போட்டியாளர்கள், வழங்குனர்கள், பொருளியல் சூழல், இயற்கை சூழல், பூகோள சூழல், தொழில்நுட்ப சூழல், அரசியல் சூழல், சட்டச்சூழல் என பல்வேறுபட்ட சூழல் காரணிகளை குறிப்பிட முடியும். அகச்சூழல் காரணி என்ன? உரிமையாளர், முகாமையாளர், ஊழியர்கள். உரிமையாளர் என்றால் யாரென்று தேர்ச்சி 1ல் பார்த்தினாங்க, முகாமையாளர் என்று யாரென்று பார்த்தினாங்க, ஊழியர் என்றால் யாரென்று பார்த்தினாங்க. ஸோ இவர்கள் வணிகத்தினால் நேரடியாக கட்டுப்படுத்தக்கூடியவர்கள். வணிகத்தினால் கட்டுப்படுத்த முடியாத தரப்பினர் அல்லது பிரிவினர் தான் யாரா? இந்த புறச்சூழல். ஸோ புறச்சூழல் காரணிகள் வாடிக்கையாளர்கள், போட்டியாளர்கள், பொருளியல் சூழல், இயற்கை சூழல், பூகோள சூழல், அரசியல் சூழல், தொழில்நுட்ப சூழல் என்ற வகையில் பிரிப்பட முடியும். வாடிக்கையாளர் யாருன்னு பார்த்து நாங்கள்
ஒரே நிறுவனத்தில் தொடர்ச்சியாக பொருட்கள் சேவைகளை வழங்குவோர் வாடிக்கையாளர்கள். அதே நேரம் போட்டியாளர் டயர் நிறுவன உற்பத்திக்கு சமனான பதிலீடான உற்பத்திகளை வழங்குவோர்கள். பொருளியல் சூழல் நாங்கள் அதிகமாக கதைக்க போகின்றோம். அரசியல் சூழல் அதையும் கதைக்க போகிறோம். இயற்கை சூழல், பூகோள சூழலை பார்ப்போம். ஸோ அகச்சூழல் என்றால் யாருண்ட ஒரு வரைவிலக்கணம். வணிகத்தால் நேரடியாக கட்டுப்படுத்தக்கூடிய சூழல் தான் அகச்சூழல். வணிகத்தினால் நேரடியாக கட்டுப்படுத்தக்கூடிய சூழல் அகச்சூழல் எனப்படும். வணிகத்தினால் நேரடியாக கட்டுப்படுத்தக்கூடிய சூழல். வணிகத்தால் நேரடியாக கட்டுப்படுத்த முடியாத சூழலை நாங்கள் புறச்சூழல் அல்லது வெளியகச்சூழல் என குறிப்பிட முடியும். அகச்சூழல் வணிகத்தால் கட்டுப்படுத்த முடியும், புறச்சூழலை வணிகத்தினால் கட்டுப்படுத்த முடியாது. உதாரணமாக இயற்கை அனர்த்தம் ஒன்று வருகிறது, சுனாமி வருதுன்னு வச்சுக்கொள்ளுமே. ஸோ நிறுவனத்தால் கட்டுப்படுத்த முடியுமா? முடியாது. சுனாமியை நாங்கள் ஸ்டாப் பண்ண முடியாது, பாதுகாப்பு தேடி ஓடலாமே தவிர அது இயற்கையை வணிகத்தால் கட்டுப்படுத்த முடியாது பிள்ளைகள். அரசியல் சூழல் என்பது அரசியலின் நிலைப்புத்தன்மை, அதே நேரம் உட்கட்டமைப்பு வசதிகள். மிக முக்கியமான பாயிண்ட், உட்கட்டமைப்பு வசதிகளை கீழ்கட்டமைப்பு வசதி எனவும் குறிப்பிட முடியும். அதாவது நீர் விநியோகம், மின் விநியோகம், பாதை நிர்மாணம், கழிவகற்றல் வசதிகள், இவற்றை தான் நாங்கள் உட்கட்டமைப்பு வசதி என குறிப்பிடுவது. இது அரசாங்கம் வழங்கி கொண்டிருக்கும், இது அரசியல் சூழலுக்கு பொருத்தமான ஒரு பகுதி. அதே நேரம் வரவு செலவு திட்ட கொள்கை. அரசாங்கமானது ஒவ்வொரு வருடத்துக்கு ஒரு தடவையும் ஒரு பட்ஜெட்டை வெளியீடு செய்யும். பட்ஜெட் என்பது பாதீடு என அழைக்க முடியும் அல்லது வரவு செலவு திட்டம் என குறிப்பிட முடியும். எதிர்காலத்தில் எதிர்பார்க்கின்ற செலவுகளையும் வருமானத்தையும் மதிப்பீடு செய்து தயாரிக்கப்படுவது இந்த பாதீடு. இதை அரசாங்கம் தன்னுடைய கொள்கைக்கு அடிப்படையில் தயாரிக்கும். அதுவும் அரசியல் சூழலுக்குரியது. இது எப்படி எக்ஸாமுக்கு வரலாம்? அரசியல் சூழல் காரணிகளை குறிப்பிடுக தருகண்டா இந்த 3 பாயிண்ட்ஸையும் எழுத முடியும். சட்டச்சூழல். இந்த வணிக கல்வி படிக்கிற மாணவர்கள் சட்டச்சூழல் குறித்தும் தெரிஞ்சிருக்க வேணும். 2 பிரதான சட்டங்கள் தந்திருக்கு. நீங்கள் ஒரு நிறுவனத்தில் பொருளை வேண்டியல நீங்கள் ஏமாற்றப்பட்டால், உதாரணமாக நீங்கள் ஒரு பால் பாக்கெட் ஒன்றை பருகிறீர்கள். ஒரு நிறுவனத்தில் ஒரு பால் பொதி எடுத்தாச்சு, அதை பருகின பிறகு உங்களோட உடம்பு எல்லாமே ஒரு ரேஷ் மாதிரி வருது, கடிக்குது, உங்களுக்கு ஒவ்வாமை வந்துடுது, அலர்ஜிக் ஆச்சுது. ஏனென்று பார்த்தா அந்த பால் பேக்கெட்டில் எக்ஸ்பயரி டேட், காலாவதி திகதி அளிக்கப்பட்டிருக்கு. அதாவது நுகர்வோர் ஏமாற்றப்பட்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு இந்த ஒவ்வாமை வருவதற்கான காரணம் அந்த பால் பேக்கெட் பழுதானது அல்லது காலாவதியான பொருள். ஸோ இதை நுகர்ந்து உங்களுக்கு முறைப்பாடு செய்வதற்கு இடம் இருக்கு. எந்த சட்டத்தின் கீழ் நீங்கள் வழக்கு தாக்கல் செய்யலாம் என்று நாங்கள் பார்க்குறோம். 2003ஆம் ஆண்டு 9ஆம் இலக்க பாவனையாளர் அலுவல்கள் அதிகார சபை சட்டம். 2003ஆம் ஆண்டு 9ஆம் இலக்க பாவனையாளர் அலுவல்கள் அதிகார சபை சட்டம். இதனை நுகர்வோர் விவகார அதிகார சபை சட்டம் எனவும் அழைக்க முடியும். இது மிக முக்கியமான ஒரு சட்டம் பிள்ளைகள். அதாவது நுகர்வோரை பாதுகாக்கின்ற மிக பிரதானமான சட்டம் 2003ஆம் ஆண்டு 9ஆம் இலக்க பாவனையாளர் அலுவல்கள் அதிகார சபை சட்டம் என்பதை மறக்க வேண்டாம். இது சட்டச்சூழலுக்குரியது. ஸோ இந்த சட்டம் தெரிஞ்சிருக்கு. நீங்கள் இப்படி ஒரு நிறுவனத்திடமிருந்து ஏமாற்றப்பட்டால் உடனடியாக 1977 என்ற அழைப்பை விடுத்தீங்கன்றால் அது பாவனையாளர் அலுவல்கள் அதிகார சபைக்கு உரிய இலக்கமாக இருக்கும். கன்சியூமர் அஃபேர் அத்தாரிட்டி 1977 என்பது அவர்களுடைய இலக்கம். அது இந்த பாவனையாளர் அலுவல்கள் அதிகார சபை. அந்த சபையின் மூலமாக அந்த சபை உருவாக்குவதற்கான சட்டம் தான் இந்த சட்டமாக இருக்கு. இது நுகர்வோரை பாதுகாக்கின்ற பிரதான சட்டம். அடுத்த சட்டம் 2007ஆம் ஆண்டு 7ஆம் இலக்க கம்பெனி சட்டம். கம்பெனிகள் அமைக்கப்படும் போது அதை கட்டுப்படுத்துகின்ற சட்டம் தான் இந்த 2007ஆம் ஆண்டு 7ஆம் இலக்க கம்பெனி சட்டம். தேர்ச்சி 3 சட்டங்கள் இன்னும் அதிகமாக கதைப்போம். இந்த சட்டங்கள் குறித்து கதைப்பது சட்டச்சூழலாக இருக்கும். சட்டத்தை உருவாக்குவது சட்டவாக்கல் கழகம் என்று மாணவருக்கு தெரியும். வணிகத்தால் கட்டுப்படுத்த முடியாது. இனி பாருங்க தொழில்நுட்ப சூழல். தொழில்நுட்ப சூழல் வேகமான மாற்றங்கள் வரும், புதிய புதிய கண்டுபிடிப்புகள் வரும். டிஜிட்டல் தொழில்நுட்பம், ஹைபிரிட் தொழில்நுட்பம், நானோ தொழில்நுட்பம் என தொழில்நுட்பங்கள் புதுமைகளாக மாற்றமடைந்த போது வணிகத்தால் உடனடியாக கட்டுப்படுத்த முடியாது. சில நேரத்தில் சாதகமாக இருக்கலாம், சில நேரத்தில் பாதகமாக இருக்கலாம். தொழில்நுட்ப சூழலையும் வணிகத்தினால் கட்டுப்படுத்த இயலாது.
இனி பாருங்க, பொருளாதார சூழல். வருமானத்துடன் சம்பந்தமான விடயங்கள் அனைத்தும் பொருளாதார சூழலுக்குரியது அல்லது பொருளியல் சூழலுக்குரியது. வட்டி வீதம், பணவீக்கம், நாணய மாற்று வீதம், தேசிய உற்பத்தி, தேசிய வருமானம், இதெல்லாமே பொருளாதார சூழலுக்குரிய காரணிகளாக இருக்கும். இனி பாருங்க, பூகோள சூழல். எந்த ஒரு நாட்டிலிருந்தும் பொருட்கள் சேவைகளை தடையின்றி பெறக்கூடிய வாய்ப்பு தான் பூகோள சூழல். அதில் இருக்கிற சாதகமான விளைவுகளும் பாதகமான விளைவுகளும். பூகோள சூழல் அனுகூலம் என்ன? நவீன தொழில்நுட்பங்களை பெற்றுக்கொள்ள முடியும். பிரதிகூலம் அதிகரித்த போட்டி. வெளிநாட்டு மூலதனம் கிடைக்கப்பெறும். இது சாதகமாக இருந்தால் பாதகமும் இருக்கு. உள்நாட்டு கலாச்சாரம் சீர்கெட்டு போகும். பூகோள சூழலில் இருக்கின்ற அனுகூலம் தரமான பொருட்களை பெற்றுக்கொள்ள முடியும். அதே நேரம் தேசிய உற்பத்திகள் அல்லது வளங்கள் சுரண்டப்படும். தேசிய உற்பத்திகள் பாதிக்கப்படும். உள்நாட்டு உற்பத்திகள் பிற நாடுகளுக்கு விற்பனை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அதே நேரம் பயிற்சி பெற்ற ஊழியர் நாட்டை விட்டு வெளிநாடு போகக்கூடிய ஒரு அவலமான நிலையும் இருக்கு. இறுதியாக ஸ்வாட் ஆய்வு, SWOT, ஸ்ட்ரென்த், வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டிஸ், த்ரெட். பலம், பலவீனம், வாய்ப்பு, அச்சுறுத்தல். எந்த ஒரு நிறுவனத்துக்கு மிக முக்கியமான பகுதி ஒரு வணிகத்தின் ஸ்ட்ரென்த் என்ன, பலம் என்ன? போதிய நிதி வசதிகள், பயிற்றப்பட்ட ஊழியர்கள், திறமையான முகாமை, இதெல்லாமே ஒரு வணிகத்தின் பலமாகத்தான் இருக்கும். பலத்தின் எதிர்மாறான பண்புகள் பலவீனம், வீக்னஸ். நிதி பற்றாக்குறை, அதே நேரம் திறனற்ற நிர்வாகம், நவீன தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்படாமை என்பன பலவீனங்களாக இருக்கும். வாய்ப்புகள் அல்லது சந்தர்ப்பம், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன? புதிய நகரங்கள் உருவாக்கப்படுதல், அதிவேக பாதைகள் ஆரம்பிக்கப்படுதல், வரிச்சலுகைகள் எல்லாமே வாய்ப்புகளாக இருக்கும். அச்சுறுத்தல், த்ரெட்ஸ் அல்லது சவால் என குறிப்பிட முடியும். போட்டியாளர்கள், இயற்கை அனர்த்தங்கள், சர்வதேச கட்டுப்பாடுகள் என்பன என்னவாக இருக்குமா? அச்சுறுத்தலாக இருக்கும். வணிக கல்வியும் கணக்கெடுமன் பகுதியில் தரம் 10க்குரிய வணிக பின்னணி என்ற முதலாவது தேர்ச்சியும், தேர்ச்சி 2ல் காணப்படுகின்ற வணிக சூழலும் என்ற பகுதியை நாங்கள் இன்று பார்த்தோம். மாணவர், இந்நிகழ்ச்சிகளை சேனல் NIE யூடியூபினூடாகவும் பதிவிறக்கம் செய்து பார்வையிட முடியும் என்பதை கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களிடமிருந்து சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.